الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜுமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் ஒவ்வொரு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குறுகிய நேரத்துக்குள்ளால சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் தூங்காம ஈமானிய சிந்தனையோட தேவையோட தேற்றத்தோட கேட்டுக்கொள்ளுமாறு ஆரம்பமாக பணிவாய் வேண்டிக் கொள்கின்றேன். 10 விஷயம் சொல்லப்பட்ட ஏதாவது ஒன்றை சரி எங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன்ற நியத்தோட நாங்க கேட்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களோட இறுதி முடிவு அல்லாஹ் தஆலா அழகாக்கி வைப்பானா. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் காலிகா இருக்கிறான், அவன் தான் மாலிகா இருக்கிறான், அவன் தான் ராசிகா இருக்கிறான். முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிச்சு கொண்டு அவனுடைய சக்தியால அவனுடைய கண்ட்ரோலால அல்லாஹ் தஆலா உலகத்தை அல்லாஹ் தஆலா இயக்கி கொண்டிருக்கிறான். உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவன் அறியாம நடக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான்னு சொன்னா, இது எல்லாத்தையும் லேசான ஒரு ஆயத்துல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்திலிருந்து ஒரு காஞ்சல விழுவதாக இருந்தாலும் அது கூட என்னுடைய அனுமதியோட தான் விழுது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வசனம். அப்ப மரத்தில் வைக்கக்கூடிய காஞ்சல விழுவுறது கூட அல்லாஹ்வுடைய அனுமதியோட விழுவுதுன்னு சொன்னால், இதை விட பிரமாண்டமான எத்தனையோ நிலைமைகளை நாங்க கண்கூடாக நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால நாங்கள் எல்லாரும் ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் தஆலா மனிதனுடைய ரிஸ்க் அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். அவன் எவ்வளவு காலம் உலகத்துல வாழணும், எவ்வளவு காலம் சாப்பிடணும், குடிக்கணும், எத்தனை வயசுல திருமணம் முடிக்கணும், எல்லாம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. எத்தனை ஒரு மனிதனை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் முடிவு செஞ்சிட்டான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரிஸ்க் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்ல ரிஸ்க மட்டும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்யல. உலகம் அழியும் வரைக்கும் உலகத்துல என்னென்ன அழிவுகள் நடக்கும் என்ற விடயத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த டைமே அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். மழை எப்ப பெய்யணும், காற்று எப்ப அடிக்கணும், எப்ப நிக்கணும், எந்தெந்த இடம் அழியணும், இது முடிவு செய்யப்பட்ட விடயம்தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. புதுசா அல்லாஹ் தஆலா முடிவு செய்யல. அல்லாஹ் தஆலா நினைச்சொண்ட செய்யல. அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹ்மத்தை காட்டக்கூடிய நேரத்தில் ரஹ்மத்தை காட்டிக்கொண்டு திடீர்னு அல்லாஹ் தஆலா கோபமாவது அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் நின்றும் உள்ளது அல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அர் ரஹீம். ரஹ்மான் சொன்னா என்ன? உலகத்தில் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ்வை வணங்காத மக்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டி கொண்டுதான் இருக்கிறான். ரஹீம் சொன்னா என்ன? கியாமத்துடைய நாளையில மூமின்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவன். அல்லாஹ் உலகத்தில் என்ன நிலைமைகள் ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் தஆலா அவன் ரஹ்மானா தான் இருக்கிறான். அவனுடைய இரக்கத்தை தான் காட்டிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நிலைமைகள் வாரது இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால தான் நடக்குதுன்னு சொல்லி முதலாவது எங்கட ஒவ்வொருத்தர நம்பிக்கை இருக்கணும்.
கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா முதலாவது படிச்சு தார பாடம் இதுதான். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகையில் இருக்கக்கூடிய நேரத்துல முதலாவது அல்லாஹ் தஆலா இறக்கக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் பூர்த்தியான ஆயத்தை இறக்கப்பட்டிருக்கு. இந்த குர்ஆனுடைய வசனத்தை வச்சு நிறைய பேர் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்து கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டிக்கு போனா ஒரு விளக்கம், பாடசாலைக்கு போனா இன்னொரு விளக்கம். இதுல சரியான கருத்து என்ன, சரியான யதார்த்தம் என்ன தெரியுமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். நபியே, நீ ஓதுவீராக அல்லது படிப்பீராக அல்லது வாசிப்பீராக, வேண்டிய மாதிரி கருத்தை வச்சுக்கோங்க. என்னத்தை படிக்கணும்? அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் காலிக் என்றத படிங்க, அல்லாஹ் மாலிக் என்றத படிங்க, அல்லாஹ் ராசிக் என்றத படிங்க. முழு உலகத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான், அல்லாஹ் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அவன் நினைச்சா படைப்பான், நினைச்சா அழிப்பான். இந்த பாடம் தான் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முதலாவது படிச்சு தந்த பாடம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாஸ்திகம் இந்த காலத்துல அதிகமாக பேசப்படுது. உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விடயங்களும் இது இயற்கை அனர்த்தம், இயற்கை அனர்த்தத்துக்கு இடமே இல்லை இஸ்லாத்துல. நாஸ்திகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. நாஸ்திகர்கள் அதான் அவங்களோட கருத்தை தெரிவிச்சு கொண்டிருப்பாங்க. முஸ்லிம்களாகிய நாங்க எங்கட கல்புள்ளுக்கு வரவும் உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறான். படைத்ததாக படைப்புக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய சக்தி இருக்கு. படைத்த விஷயத்தை அழிப்பதா இருந்தால் அதுக்கு பின்னால் அல்லாஹ் இருக்கிறான். எங்கட பிள்ளைகளுக்கும் படிச்சு கொடுக்கணும், எங்கட மனைவி மக்களுக்கும் படிச்சு கொடுக்கணும். உள்ள பாடசாலையில போயிட்டு பசு பால் தருந்து படிக்குதா, வீட்டுக்கு எடுத்து உமா வாப்பா பிள்ளைய வச்சு என்னத்தை படிச்சு கொடுக்கணும்? அவன் பசு பால் தரல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ரத்தத்துக்கும் ஸ்தானத்துக்கும் மத்தியில நாங்க பாலை வெளியாக்கினோம், படிச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. அப்பதான் பிள்ளைட உள்ளத்தை ஈமானி உணர்வு ஏற்படும். மழை தானா பெய்யல்ல, ரப்பு பெய்ய வைக்கிறான். காத்து தானா அடிக்கல்ல, அல்லாஹ் காத்து அடிக்க வைக்கிறான். முடிவு செய்யப்பட்ட விடயங்கள் கியாமத்தால் வரும் வரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும். நடைபெறக்கூடிய விடயங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் செய்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிலைமைகள் ஏற்படக்கூடிய நேரத்துல, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நிலைமையிலிருந்து நாம எப்படி பாதுகாப்பு பெறணும் என்ற முறையை காட்டி தந்திருக்கிறான். பெய்யக்கூடிய மழையை நிப்பாட்டுறதுக்கு துவா இல்ல, ஆனா பெய்யக்கூடிய மழையை எங்களுக்கு சார்பானதா ஆக்குறதுக்கு துவா இருக்கு. அல்லாஹும்ம ஹவாலைனா வலாலைனா, யாரெல்லாம் மழை பேசி கொண்டிருக்கி அந்த மழையின் மூலம் எங்களுக்கு நலவத்தாயா அல்லாஹ், இந்த மழையின் மூலம் கெடுதியே தந்து விடாதே என்றுதான் துவா இருக்கு. மழையை நிப்பாட்டுறதுக்கு துவா இல்ல. காத்தடிக்கக்கூடிய நேரத்துல வரக்கூடிய காத்து முடிவு செய்யப்பட்ட காத்து, அதை எங்க அடிக்கணும், எந்த டைம்ல அடிக்கணும் என்பது படைச்சவண்ட முடிவு. படைச்சவண்ட முடிவை நிப்பாட்டேனுமா அது அடிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா உர்சிலத் பிஹி. நபி அவங்க சொன்னாங்க, அந்த அடிக்கக்கூடிய காத்தால நலவை கேளுங்க. இந்த காற்றின் மூலம் யாழ்ல எங்களுக்கு அழிவை தந்துடாத, இந்த காற்றின் மூலம் எங்களுக்கு நலவத்தான்னு சொல்லி நலவை கேளுங்க. சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமான் பாடத்தை தான் படிச்சு கொடுத்தாங்க. வரக்கூடிய வெள்ளத்தை நிப்பாட்ட ஏடாது, இதால யா அல்லாஹ் எனக்கு ஆபத்து வந்துடாம என்னை நீ பாதுகாத்துரு என்றத நாங்க கேட்போம். கண்ணியமான சகோதரர்கள், தெரியாது, உலகத்துல முதலாவது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கவுங்களுக்கு இறக்கப்பட்ட சோதனை வெள்ளம். அத மாதிரி ஒரு வெள்ளம் இதுக்கு முன்னால வரவும் இல்லை, இதுக்கு பின்னால வரப்போறதும் இல்லை. கண்ணியமானவர்கள், அதுல ஒரு சாயலத்தை அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டினான். ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வெள்ளத்தல்ல எப்படி ஆரம்பிச்சது? அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய குதிரத். பெண்கள் வீட்டுல கறி சமைச்சு கொண்டிருக்கிறாங்க, அடுப்புல கறி சமைச்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அடுப்புல இருந்து தான் அந்த தண்ணியை வெளியாக்கினான். எப்படி? அல்லாஹ்வுடைய சக்தி. யாரால் ஏழுமோ ஏழாவது அல்லாஹ்வுடைய சக்தியை வெளிப்படுத்தினான். வானத்திலிருந்து மழை பொழிந்தது, பூமியிலிருந்து ஊற்று எடுத்து ஓடியது. அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். 80 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். இது அல்லாஹ் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம். அந்த வெள்ளத்தல்ல எங்களுக்கு அனுப்பல்ல. நானும் அந்த இடத்துல இருந்து கொண்டு பேசுறேன். சில பேர் சொல்றதானே இவர் செல்லுவாரு, பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும். பாதிக்கப்பட்ட ஒத்தந்த இடத்துல இருந்து நான் பேசுறேன். மேலான சோதனை, ஒரு பூமியுடைய எண்ணம் வரணும். அல்ல அப்படியாப்பட்ட ஒரு வெள்ளத்தை
எங்களுக்கு அனுப்பியிருந்தா இன்றைக்கு இந்த இடத்துல எனக்கு பயான் செய்யலுமா, இந்த உங்களுக்கு கேட்கலுமா? இல்ல மேலானவர்களே, அல்லாஹ் எங்களுடைய ஒரு இன்னொரு நாட்டுல ஒரு கூட்டத்தை எல்லாம் வெள்ளத்தை கொண்டு சோதித்தான், இன்னொரு கூட்டத்தை எல்லாம் பாதுகாத்து வச்சு அவர்கள் மூலம் எல்லாம் ரிஸ்க் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை நினைப்போம். இதுதான் ஒரு மூமியினுடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டிய எண்ணம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்துல மிகவும் சக்தி வாய்ந்த படைப்புகள் இருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை, இந்த பூமியை படைச்சதன் பின்னால பூமி ஆடுறதுக்கு தொடங்கிச்சு. அந்த பூமி அல்லாஹ் தஆலா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக வேண்டி வல் ஜிபால அவுதாதா, குர்ஆனுடைய ஆயத், அல்லாஹ் மலைகளை படைச்சான். மலைகளை படைச்ச அந்த பூமியில அல்லாஹ் தஆலா நட்டி வச்சு ஆடக்கூடிய பூமி அல்லாஹ் தஆலா ஸ்ட்ராங் ஆக்கினான். மலக்குமார்கள் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த மலையை விடவும் சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு இந்த உலகத்தை நீ படைத்திருக்கின்றாயா? அல்லாஹ் சொன்னான், ஆம் படைத்திருக்கின்றேன். இரும்ப படைத்திருக்கிறேன். இரும்பால் என்ன செய்யலும்? மலையை உடைக்கலும். திரும்ப கேட்கிறாங்க, இந்த இரும்பை விடவும் சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு நீ படைத்திருக்கிறாயா? ஆம் படைத்திருக்கின்றேன். நெருப்பை படைத்திருக்கின்றேன். நெருப்பால இரும்ப என்ன செய்யலும்? உருக்கேலும். திரும்ப கேட்கிறாங்க, நெருப்பை விட சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு உலகத்தில் இருக்கா? அல்லாஹ் விளங்கப்படுத்தினான், படைத்திருக்கின்றேன். தண்ணியை படைத்திருக்கிறேன். தண்ணியை விட ஒரு சக்தி வாய்ந்த படைப்பு உலகத்தில் இருக்கா? ஆம் படைத்திருக்கின்றேன். காத்த படைத்திருக்கிறான். மேலான சகோதரர்கள், இன்னைக்கு உலகம் பூரா அல்லாஹ் தஆலா இந்த ரெண்டு சக்தி வாய்ந்த படைப்பு, தண்ணி காத்து, இதுக்கு ஒரு சக்தியும் இல்ல. அல்லாஹ் இதுக்குள்ள சக்தி அல்லாஹ் அப்பப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? கொடுத்து எங்களே சோதிச்சு கொண்டு இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. இதை விட ஒரு சக்தி வாய்ந்த படைப்பு இருக்கு. இதை விட உலகத்துல சக்தி வாய்ந்த படைப்பு ஒன்று இருக்கு. இன்னைக்கு நானும் நீங்களும் சோதிக்கப்படுறதுக்கு அடிப்படை காரணம் கண்ணியமான சகோதரர்களே, இந்த சக்தி என்ன என்றதை நாங்க விளங்கல்ல. நெருப்பை விட, காற்றை விட, தண்ணியை விட, இரும்பை விட, மலையை விட பெரியோர் சக்தி வாய்ந்த படைப்பு ஒன்று இருக்கு. அந்த படைப்பு யாரு என்றத நாம ஒவ்வொருத்தரும் விளங்குறத இந்த ஜும்மா புத்துபா பிரசங்கத்துடைய தலைப்பின் சுருக்கம். இப்ப செல்ல மாட்ட, கடைசிக்கு சொன்னாத சப்ஜெக்ட் விளங்கும். ஒரு படைப்பு ஒன்று இருக்கு, எல்லாத்த விட சக்தி வாய்ந்தது. வரக்கூடிய காற்று என்ன செய்யலும்? அவனுக்கு சார்பானதாக அதாக்கி கொடே. வரக்கூடிய தண்ணிய இப்படி என்னென்ன படைப்பு பார்த்து நாம பயந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த படைப்ப இவருடைய சக்தியால் அடக்கேன். அப்படியாப்பட்ட சொத்தர் இருக்கிறார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சொல்ல வந்த விடயம் என்னடா, என்ன சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் அந்த சோதனைகள் அணுகிறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கிறார். இந்த சோதனைகளை வச்சு கொண்டு நாங்க நாஸ்தீகம் பேசப்படாது. இந்த சோதனைகளை வச்சு கொண்டு நாங்க என்ன செய்யப்படாது? அல்லாஹ்க்கு மாற்றமான விஷயங்கள் பேசக்கூடாது. முதலாவது கல்வில வரணும், இது அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறான். முடிவு செய்யப்பட்ட விடயங்கள் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த சோதனைக்கு அணுகிற முதலாவது முறை என்ன தெரியுமா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜப லிஅம்ரில் முஃமின் இன் அம்ர குல்லு கைர். நபி அவங்க சொன்னாங்க, மூமின்களுடைய விஷயத்துல எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. மூமின்களுடைய விஷயத்துல எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏதையுமா இது அஸாபத்தும் கைரன், அவர்களுக்கு ஏதாவது நலவு நடந்தா ஹமீத வ ஷக்கர ஃபகான கைரல்லா, அவங்க அல்லாஹ்வை புகழ்றாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க, இது அவர்களுக்கு கைராக இருக்கு. அதே மாதிரி இதா அஸாபத்தும் வர்ரா, அவர்களுக்கு ஏதாவது சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், அழிவுகள் வரக்கூடிய நேரத்துல சபர, அவங்க பொறுமையா இருக்கிறாங்க. இந்த சோதனை அல்லாஹ் தஆலா அனுப்பி யார் யார் இந்த சோதனைகளுக்கு மாட்டிப்பட்டாங்களோ இவர்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறது முதலாவது சபர், பொறுமை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். யார் யார் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தானோ இவர்கள்ட்ட ஷுக்ர் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். இந்த ஷுக்ர், சபர், இந்த பாடத்தை அல்லாஹ் தஆலா சோதனையை அல்லாஹ் எங்களுக்கு படிச்சுட்டாரான். பாதுகாக்கப்பட்டவர்கள் தப்பி தவறியாவது பேசிவிடக்கூடாது. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், நல்ல காலத்துக்கு நாங்க வெள்ளப்பட்டியில ஈட்டியாயம் அடைந்தது. நாங்களும் வெள்ளப்பட்டியில இருந்தா நாங்களும் தாண்டுமா செம்மத்துக்கு அந்த சைடுக்கே போகக்கூடாது. இது வார்த்தை அல்ல, இது வார்த்தை அல்ல. வெள்ளம்பட்டியில் அனுப்பக்கூடிய தண்ணி அல்லாஹ் கேளாவா நாங்க எந்த இடத்துல சேஃப்டின்னு சொல்லி இருக்கிறோமோ அந்த இடத்துல அனுப்புறதுக்கு இது வார்த்தை அல்ல. வெள்ளம்பட்டி நேர்ந்து விட்டது இல்ல, வெள்ளம்பட்டியில தான் தண்ணி வரணுண்டு. அல்லாஹ் கிளைமேட்டை மாற்றுவான், நிலைமைகளை மாற்றுவான். நான் சொன்னேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அழிவு கவுங்க அல்லாஹ்வுல எதுல இருந்து அழிச்சான்? தண்ணியில இருந்து அழிச்சான். தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? அடுப்புல இருந்து வச்சு புட்டிக்கு படுமா இது? அல்லாஹ் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட ஈமான பொறுத்து, எங்களோட சபுரை பொறுத்து அல்லாஹ்வுடைய கனெக்ட், அதாவது அல்லாஹ்வுடைய 100க்கு 100 தொடர்பு,
அதாவது அல்லாஹ்வுடைய நாம் எந்த அளவுக்கு தொடர்பா இருக்கிறோமோ இவைகளை பொறுத்து அல்லாஹ் என்ன செய்வான், நிலைமைகள் அல்லாஹ் தஆலா மாற்றுவான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் மாத்தி கொடுத்தான். அவங்கள்ட்ட சபுர் இருந்துச்சு, அவங்கள்ட்ட பொறுமை இருந்துச்சு, அவங்கள்ட்ட சுக்குர் இருந்துச்சு. கண்ணியமான சகோதரர், நாம எதெல்லாம் பார்த்து பயப்பட்டோமோ அதை பார்த்து நபிமார்களா இருக்கலாம், சஹாபாக்களா இருக்கலாம், அவங்க என்ன செஞ்சாங்க, தண்ணிக்கே தண்ணியே காட்டினாங்க. நபிமார்கள் யாரு, சஹாபாக்கள் யாரு, தண்ணிக்கே தண்ணியே காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரே தண்ணி. அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கவும்கள் அல்லாஹ் தஆலா அழித்து அதே தண்ணியால 80 பேர் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். ஒரே தண்ணியால ஃபிரௌனுடைய கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான், மூசா நபியுடைய கூட்டத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபிரௌனுடைய சடலத்தை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? சுப்ஹானல்லாஹ், இதத்தான் படிக்கணும் மேலானவர்களே. அல்லாஹ் தஆலா கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு முன்னாடி எவ்வளவு மாற்றம் செஞ்சான். ஆனா ரப்புக்கு முலாடா, நான் தான் ரப்புண்டான். இந்த நைல் நதி என்னுடைய கண்ட்ரோலுக்கு ஓடுதுன்னு சொல்லி பெருமாடிச்சான். அப்படியா? எதை நீ உன்னோட கண்ட்ரோலுக்கு கீழால ஓடுதுன்னு சொல்லியோ அதாலத்தான் அவனுக்கு அழிவுன்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா அழிச்சான் ஃபிரௌனுடைய கவும்களை. சுப்ஹானல்லாஹ், 1898ஆம் ஆண்டுல கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அவனுடைய சடலம் அந்த இடத்துல இருந்து நீக்கப்படுது. அது வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்தான், தண்ணீர் அல்லாஹ் பாதுகாத்தான். கிட்டத்தட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கவும்கள் அவங்களோட சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3000 வருஷம், ரிவாயத் பலது வந்திருக்கலாம். 3000 வருஷம் 1898ஆம் ஆண்டுல தான் அந்த இடத்துல இருந்து, அதாவது கடல் வந்து என்ன செஞ்சிருச்சு, அவனுடைய சடத்துல கத்திருச்சு. அதுக்கு பின்னால கேள்விப்பட்டு வந்து இப்படி ஒரு சடலம் ஒன்று நீக்கப்பட்டு தண்ணிலிருந்து வெளியே வந்திருக்கு, இதை நாங்க எடுத்து ஆய்வு செய்யணும்னு சொல்லி அந்த ஃபிரௌனுடைய சடலத்தை எடுத்துக்கொண்டு பிரான்சுக்கு போகப்படுது. பிரான்ஸ்ல வச்சு ஆய்வு செய்யப்படுது. ஆய்வுடைய முடிவு என்ன தெரியுமா? ஆய்வுடைய முடிவு வந்து அல்லாஹ் சக்தி உள்ளவன், அல்லாஹ் குதரத்துள்ளவன். குர்ஆனுடைய ஆயத் அல்-யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்பக ஆயா. அல்லாஹ் சொன்னான், ஃபிரௌன் தால போகல, நீ தாலு கியாமத் நாள் வரும் வரைக்கும் ஓட சடலத்தை நான் பாதுகாப்பேன் என்ற குர்ஆனுடைய வசனம் உண்மையாகிவிட்டது. அவங்க சொன்னாங்க வந்து ஒரு சடலம் கூடினா 2 நாள் வைக்கலும், 2 நாளைக்கு மேல வைக்கல நாட்டமடிக்கும். அவ்வாறு வைப்பதாக இருந்தால் ரசாயன பொருட்களை போட்டுதான் அது பாதுகாப்பா வைக்கணும். ஆனா எந்த கெமிக்கலும் இல்லாம, எந்த ரசாயன பொருளையும் அதுல கலக்காம அல்லாஹ் தண்ணீர் அல்லாஹ் பாதுகாத்துக்கிறான். கிட்டத்தட்ட 2800 வருஷம் தண்ணீர் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். இப்ப என்னது, இப்ப மியூசியம், அதாவது எகிப்துல மியூசியத்துல மியூசியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 125 வருஷம், கிட்டத்தட்ட 125 வருஷம், 125 வருஷம் தான் மியூசியத்துல. அதுக்கு முன்னால் அல்லாஹ் பாதுகாத்த இடம் என்ன, தண்ணீர் அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ்வுடைய வாதா பொய்யாது. இதை வச்சு டாக்டர் மாரிக் சொல்லக்கூடிய இவர்த்த ஆய்வு செய்யறாங்க. அந்த காலம் 1898ஆம் ஆண்டு. உடனே அந்த இடத்துல இஸ்லாத்துக்கு வராரு. அல்லாஹ் இவ்வளவு சக்தி உள்ளவனா, அல்லாஹ் இவ்வளவு பாதுகாக்கக்கூடியவனா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அழிவு நடந்து ஃபிரௌனுடைய சடலம் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொன்னா என்ன தெரியுமா, இதுல உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றான். பின்னால வரக்கூடியவர்கள் யார் யாரு நான் சொல்லி பெருமடிக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதே நிலைமைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஃபிரௌனுடைய சடலத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபிரௌனுடைய சடலம் எகிப்துல மியூசியத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு. அங்க போயிட்டு எங்கட ஆள்கிட்ட செல்ஃபி அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அங்க போய் செல்ஃபி அடிச்சா சரி வருமா? அதாவது அல்லாஹ் தஆலா காட்சி பொருள் அல்ல என்னத்துக்கு வச்சிருக்கிறான், இதை பார்த்து படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட ஒரு பிரயாணம் போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களுக்கு சொல்ற, உங்களோட தலையெல்லாத்தையும் கீழ் தாழ்த்திக்கோங்க, இஸ்திக்ஃபாரோட வாங்க. ஏன் தெரியுமா, நாங்க போகக்கூடிய இடம் ஆத் சமூது கூட்டம், பயங்கரமான காத்தாலையும் சத்தத்தாலையும் அழிக்கப்பட்ட இடம் இது. அல்லாஹ்வுடைய அழிவு திரும்பவும் வந்துருமோ என்ற பயம் எனக்கு இருக்கி தலையை குளிச்சு கொண்டுவாங்க என்றாங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூலோட முறை இதுதான். ஆனா எங்கட சமுதாயம் அழிக்கப்பட்ட இடத்துல இருந்தே பாவம் செய்வோம். இதுதான் சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். கண்ணியமானவர்களை சொல்ல வந்த விடயம் என்ன, அல்லாஹ் தண்ணியை கொண்டு இவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் செய்றான். அதே தண்ணியை கொண்டு சஹாபாக்கள்ல ஹவா இப்னு ஹவரமி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஜமாத்தை கூட்டிக் கொண்டு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல நடுவுல தஜல்லா நதி குடிக்கிறது. மேலான சகோதரர்களை மஷூரா பண்றாங்க. இப்ப இது என்ன செய்யணும், நாங்க இந்த ஆட்ட கடப்போம்,
எங்கட புத்தி சொல்ல ஒரு கப்பலை செட் பண்ணி கொள்வோம், ஒரு தோணியை செட் பண்ணி கொள்வோம், ஒரு படை செட், இப்படிதான் சொல்லும். அல்லாஹ் அவர்களே சொன்னாங்க 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட கேட்போம். 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி உங்களோட வாகனத்தை ஏற்றுங்க, உங்களோட குதிரையை கழுதை ஏற்றுங்க. சுபஹானல்லாஹ், வரலாறு கிதாப் எடுக்கிறாங்க, ஒரு ரோட்ல நடந்து போற மாதிரி தண்ணிக்கு மேலால நடந்து போனாங்க. தண்ணிக்கே தண்ணியை காட்டினாக்கள் எங்களோட சஹாபாக்கள். நாங்க எந்த தண்ணியை பார்த்து பயந்தோமோ அதே தண்ணியை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு வசப்படுத்தினான். எந்த காட்டை கண்டு நாங்க பயந்தோமோ அதே காட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வசப்படுத்தினான். அல்லாஹ் தஆலா அதனால முஃமின் சொல்லக்கூடியவன் கண்ணியமான சகோதரர்களே, சபர், பொறுமை. எந்த அளவுக்கு சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வோட தொடர்பாகுவானோ, இஸ்திக்ஃபாரின் பக்கம் திரும்புவானோ, அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சார்பானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவான். இதுதான் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த அனர்த்தத்தின் மூலம் படிக்கக்கூடிய பாடம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, காத்தடிக்குது, விஞ்ஞானி அதை சொல்றான் இதை சொல்றான், அந்த கருத்தை விட்டுருவோம். காத்தடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மூமியுடைய சிந்தனை வர ஒரு சூரத்துல ஆக்கள் அல்லாஹ் பேசுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால ஆட்கூட்டம், சமூது கூட்டம் சொல்லி ஒரு கூட்டத்தார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. எப்படியாப்பட்ட பலசாலிகள் சொன்னா, நாங்க மிஸ்வா குச்ச தூக்குற மாதிரி அந்த ஆட்கூட்டம், சமூது கூட்டம் என்ன பெரிய பெரிய தென்னை மரத்தை எடுத்து கட்டிப்பாங்க. அவ்வளவு பிரமாண்டமான மண். அச்சத்து மின்னா பூவா எங்களே இந்த உலகத்துல சக்தி வாய்ந்த படைப்பு யார் இருக்கிற பெருமடித்தவர்கள். சமூது கூட்டம் பெரிய பெரிய மலைகளை குடைந்து அதிலே வீடு கட்டி வசிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. எவ்வளவு சக்தி அல்ல கூட அந்த விரலால மலையை கொடையில சொன்னா அவள் அப்படியாப்பட்ட ஒரு பிரமாண்டமான படைப்பு. குர்ஆன் பேசுது. சுபஹானல்லாஹ், இந்த ஆட்கூட்டத்தை அல்லாஹ் இப்படி அளிச்சான். இந்த ஆட்கூட்டத்துக்கு அனுப்பின காத்திருக்குதானே, இதுக்கு முன்னால யாருக்கும் அனுப்பியதும் இல்லை, இதுக்கு பின்னால யாருக்கும் அனுப்ப போறதும் இல்லை. சிலர்கள் பெருமாடிக்காம எங்களை யாராலும் ஒன்றும் செய்யலான்னு சொல்லி தூணை கட்டி பிடிச்சு கொண்டு இருந்தாங்க. அடிச்ச காத்து தூணை கிளப்பி கொண்டு போச்சு. எப்படியாப்பட்ட காத்தா இருக்கு. அல்லாஹ் அழிச்சான் அந்த கூட்டத்தை காத்த வச்சு. சமூது கூட்டத்தை அல்லாஹ் தஆலா பெரும் சத்தம், இப்ப நாங்க கேட்கிற இடி சத்தம் அல்ல, அந்த காலத்துல அல்லாஹ் புதுத்த சத்தம். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுனா எப்படியாப்பட்ட சத்தம் தெரியுமா? அந்த சத்தத்தை கேட்டு அவர்களுடைய இருதயம் வெடிச்சு மௌத்தா போனாங்க. மேலான சகோதரர்களை, பெரியார்கள், அப்படி பார்த்தா அல்லாஹ் எங்களுக்கு லேசான ஒன்றத்தான் அல்லாஹ் தஆலா எங்களை காட்டியிருக்கிறான். காட்டினது வேற ஒன்றும் இல்லை. மேலான சகோதரர்களை, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா இரக்கமா போவான். அல்லாஹ்வுடைய இரக்கமும் அப்படித்தான். அல்லாஹ் கொஞ்சம் அவனுக்கு ரோஷம் வந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் லேசா காட்டுவான். ஒரு புள்ளைய வாப்பா திருத்த போக்கல அன்பு காட்டிக்கொண்டே இருப்பார். இறக்கம் காட்டிக்கொண்டு செய்யவானமவன் தொடர்ந்து செய்யக்கூடிய நேரத்துல கொஞ்சம் அதட்டுவார், தலையை தடாவி குட்டுவாரு. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்? தலையை தடாவி இப்ப லேசா ஒரு குட்டுகிறான். இப்ப சரி திருந்துன்றான் அல்லாஹ். இப்ப சரி பள்ளியின் பக்கம் வாழ்ந்தான். இப்ப சரி இஸ்திக்ஃபாரின் பக்கம் வாழ்ந்தான். சுபஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப நாங்க என்ன செய்யணும்? அழிவுகளை நாங்க பார்த்துட்டோம். இந்த அழிவுகள் முடியறதில்லை. ஆச்சால பாதுகாக்கப்பட்டாச்சு, நிவாரணம் கொடுக்கப்பட்டாச்சு. இல்ல வேளாண் சகோதர பெரியார்களே, ஹதீஸ்ல வந்திருக்கும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரும் வரைக்கும் நிலநடுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழிவு நடந்து கொண்டே தான் இருக்கும். அது எங்க நடக்கும், எப்படி நடக்கும்னு சொல்லி தெரியாது. அதுல இருந்து எங்களையே நாங்க பாதுகாத்துக்கொள்வோம். வரக்கூடிய மழை எங்களையால நிப்பாட்டே மேலா, வரக்கூடிய காற்று எங்களையால நிப்பாட்டே மேலா, நிலநடுக்கத்தையும் எங்களையால நிப்பாட்ட இயலாது. ஆனா அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய இஸ்திக்ஃபார் ஒரு பெரிய ஒரு ஆயுதமா இருக்கு. அதுல பாதுகாப்பு பெறத்துக்கு எங்க தொழுகை பெரிய ஒரு ஆயுதமா இருக்கு. இந்த அழிவுக்கு பின்னால ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எத்தனை பேர் வளமையா 2 ஸ்டெப் வந்தது. இந்த சோதனைக்கு பின்னால முழு பள்ளியும் நிறைஞ்சிச்சா எங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். நான் ஃபஜ்ருடைய தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துறேன். ஃபஜ்ர் தொழுவாம எங்களோட வாழ்க்கையை நாங்க ஆரம்பிக்கப்பட அது முசீபத்துல தான் போய்க்க முடியும், எந்த சந்தேகமும் இல்லை. வியாபாரிகள் அழிவு வாரத்துக்கு முன்னால எத்தனையோ பொய்யும் மோசடியும் பதுக்கலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அழிவுக்கு பின்னால சரி நான் யாருக்கிட்ட பொய் பேசக்கூடாது என்ற தௌபா எத்தனை வியாபாரிகள் செஞ்சாங்க. இதை யோசிப்போம். நாங்க அடுத்தவர்களை பார்க்க தேவையில்ல. அடுத்தவனுக்கு விரல் நீட்டுறதுக்கு கூட எனக்கு நீட்டிக் கொள்வோம். எனக்கு 3 விரல் நீட்டுது, நான் எப்படி இருக்கிறேன்? அறாமலால பேசுற விஷயங்கள்ல, அடியார்கள விஷயங்கள், அடியார்கள மானத்தோட விளையாடுறது, சோசியல் மீடியா அன்றைக்கு சர்வ சாதாரண இன்னொருத்தோட மானத்தோட விளையாடுறது, சகஜ தொழல்னு சொல்லி அல்லாஹ் கோவிச்சு கொள்ள மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, இன்னொருத்தோட மானத்தோட விளையாடினா அல்லாஹ் சூடாவுறான். அல்லாஹ்ட அரிசி நடுங்குது. சுப்ஹானல்லாஹ். மேலான சகோதரர் பெரியார்களே, நாங்க சகஜ தொழாட்டி அல்லாஹ் மன்னிப்பான்.
அதுக்கு சொல்லாம இருக்கிறது இல்லை. ஆனா அடியார்கள் விஷயத்துல ஒரு மிஸ்வாக்கு அளவு சரி அநியாயம் நடந்த அந்த அநியாயத்துக்கு பனிஷ்மெண்ட் அல்ல கொடுத்துட்டு தான் மௌத்தாக்குவான். இப்ப இந்த விஷயத்துல நாங்க எத்தனை பேர் பேணுதலாக பக்குவமாக இருக்கிறோம்? கண்ணியமான சொல்றேன், என் பாவத்தொடுற விஷயத்துல சோசியல் மீடியாவை எடுத்துக்கொண்டா அழிவு நடந்திருக்கு, வெள்ளம் வருது, பூமி நடுக்குது, எல்லாம் பத்திரிக்கை கேமரால. அந்த அழிவை எடுத்துக்கொண்டு எத்தனையோ பேர் மியூசிக்கோ எடிட் பண்ணி பாட்டோட எடிட் பண்ணி அதுக்கேற்ற ஒரு பாட்டை போட்டுக்கொண்டு ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பயம் ஒன்று இல்லையா? அதே நிலநடுக்கம் வாரதே ஒரு மியூசிக் சத்தம். ஹோட்டல் வியாபாரிகளே, உங்களோட கடையில அளிக்கக்கூடிய மியூசிக் சத்தம் தருத்திரியம். இப்படி மசூத் அலி அல்லாஹ் சொல்றாங்க, எந்த இடத்துல மியூசிக் சத்தம் கேட்குமோ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். அந்த இடத்தை எந்த இடத்துல குர்ஆனுடைய வசனம் கேட்குமோ அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை பரக்கத்தை இறக்குறான். மியூசிக் சத்தத்தை போட்டுட்டு நீங்க நேரத்துக்கு தொலை வராம ஹஜ்ரத் பாக்கக்கூடிய சூரத்துல் பக்ரா ஓதி சரி வார இல்ல. சில பேர் என்ன பண்றீங்க, அவர் தொலை போக மாட்டாரு, அவர் உள்ள பாவத்தை எல்லாம் செய்வாரு. கொஞ்சம் கடையில வியாபாரம் குறையா போல ஹஜ்ரத் பாக்கக்கூடிய பக்ராவோடி சமாளிக்க பாக்குறேன். இப்படி பக்ரா பூசி பட்டர் பூசவான அமளி பக்கவாங்க. அதான் சொல்லக்கூடிய நேரத்துல கடையை மூடுங்க. குர்ஆன் பேசுது, ரிஜாலுல்லா துல்ஹீம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லா. சஹாபாக்கள் வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாங்க, அதானுடைய சத்தம் கேட்டால் கடையை மூடிக்கொண்டு பள்ளியின் பக்கம் விரைவார்கள். அவர்கள் பஜாரில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்துல கியாமத்துடைய சிந்தனைகள் இருக்கு. இந்த நேரம் அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம், மௌத்துடைய சிந்தனைகள். மேலான சகோதரர்கள் பெரியார்கள், இந்த பயத்தோடு இருக்கணும். எந்த டைம்ல எனக்கு மௌத்து வரும்னு சொல்லி தெரியாது. கண்ணியம், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா நடந்து கொண்டிருக்கி, நான் பேசிட்டு மிம்பருக்கு இறங்குவான்னு சொல்லி எனக்கு கூட தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, நேற்றைய தினம் ஒரு சகோதரர் சொன்னாரு, இந்த அனர்த்தத்தின் மூலம் ஒரு வாலிபர் ஒரு ஹஸ்ரத்தோட பேசிக் கொண்டிருந்தாரு. ஹஸ்ரத், என் நிக்கா இந்த மாச கடைசியில நடக்குது, நீங்க தான் பயானே கட்டாயம் வரணும் சொல்லி ஒரு கிழமையில அனர்த்தம் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அனர்த்தத்தால மௌத்தா போல அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். அந்த வாலிபர்களை ஷஹீதுடைய பாக்கியத்துக்கு போகணும். ஷஹீதாரிட்டாரு. அதே ஹஸ்ரத் அந்த மையத்தூட்டுக்கு வந்தாரு. அவர் சொன்னார், போன கிழமை தான் இந்த வாலிபர் என் நிக்கா பயான் நீங்க தான் செய்யணும்ன்றாரு. அல்லாஹ் முடிவை மாத்திட்டான். நிக்கா பயான் செய்ய வேண்டிய நான் இன்றைக்கு வாலிபனை கபருள்ளுக்கு வச்சு ஜனாதா பயான செஞ்சு கொண்டிருக்கிறேன். நினைச்சு பார்த்திருப்பாங்க, இதுதான் மவுத்து. யாரோட விளையாடு மலக்குள் மவுத்து இந்த டைம்ல வருவான்னு சொல்லி தெரியாது. கொடிய மக்களுக்கு பைத்தியம் விளையாட வானம். சந்திலம் பொந்திலே மதுரை மிதில இருந்து கொண்டு பைத்தியம் விளையாடுவார்கள். இரவு நேரங்கள்ல விபச்சார விடுதியில அழிவுகள் இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் நாங்க நெருங்கல்ல சொன்னா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்திருக்கிறான். எனக்கு மௌத்து வரும். எத்தனையோ என்னோட வாலிப பிள்ளைகளுடைய ஜனாசா விபச்சார விடுதியில் எடுக்கப்பட்டிருக்கி. அந்த ஜனாசாவை எடுத்தது விபச்சாரி சைன வச்சு எடுத்திருக்கிறார். அல்லாஹ் அக்பர். எங்களோட சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ், அவரோட மௌத்துடைய செய்திகள். சாதி இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிப சஹாபி, 36 வயசு, இஸ்லாத்துக்கு 30 வயசுல 6 வருஷம் தான் வாழ்ந்தார். சுப்ஹானல்லாஹ். அந்த 6 வருஷம் வாலிபருடைய வாழ்க்கை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவர் மௌத்தா போறாரு. அர்ஷுர் ரஹ்மான் தி மௌத்தி சாதி இப்னு முஆத். சாதி இப்னு முஆத் சொல்லக்கூடிய வாலிபருடைய ஜனாசாவுடைய விடயத்தை கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குதுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி போறாங்க. அந்த ஜனாசாவை குளிப்பாட்டத்துக்கு, ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்காக வேண்டி கிதாப் எழுதுறாங்க. அந்த வாலிப ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடிய நேரத்துல கபூர் தோண்டப்படுது. கபூர்ல இருந்து கஸ்தூரி வாசம் வெளியாகுது. அல்லாஹு அக்பர். சாதிச்சாங்க 6 வருஷத்துல. 17 வயசு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாலிபர் நெருப்புகளுக்கு நெருப்போட 40 நாள் நெருப்புள்ளுக்கு சொர்க்கத்துடைய சாப்பாடை கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஈமான். நெருப்ப கண்டா ஓடுறோம். ஏமேலானவர்களே, என்னோட சஹாபாக்கள் நாங்க இதெல்லாம் பார்த்து பயந்தோமோ, அந்த வாலிபர்கள் சாதிச்சாங்க, மௌத்தா போனாங்க. நாங்க நெருப்ப பிடிக்க செல்லல, உலகத்தை பிடிக்க செல்லல. குறைஞ்சது அதான் சொல்லக்கூடிய பள்ளியோட கொஞ்சம் தொடர்பாவுங்க, மஸ்ஜிதோட கொஞ்சம் தொடர்பாகும், அல்லாஹ்கிட்ட அழுவுங்க. ஒரு வயசாளி தஹஜ்ஜுடைய நேரத்துல கேட்கக்கூடிய நேரத்தை அந்த அதை விட ஒரு வாலிபன் அல்லாஹ்வுடைய அச்சத்தால 2 சொட்டு கண்ணீர் வடிக்கிறாரே, இது அல்லாஹ்கிட்ட மிகவும் பொறுமதி. இந்த 2 சொட்டு கண்ணீர் அல்லாஹ் எதிர்பார்க்கிறதா முழு உலகத்தையும் அல்லாஹ் வெள்ளத்தால் அனுப்பினான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அடியான் தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ்வுடைய அச்சத்தால 2 சொட்டு கண்ணீர், இத அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த 2 சொட்டு கண்ணீருக்காக வேண்டித்தான் வெள்ளத்தல்ல அனுப்பி
உன்னோட கண்ணில இருந்து கண்ணீர் அல்ல எதிர்பார்க்கிறான். இன்னும் நாங்க அதுவல்லையே. மேலான சகோதரர்கள் பெரியார்கள், பள்ளியோட தொடர்பாக தேவாரி பக்கம் வருவோம். கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்கள், கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி குத்துபா முடிச்சு கொண்டு கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்துல சென்னது அல்லாஹ் தாலா 4 சக்தி வாய்ந்த படைப்பு. மலை அல்லாஹ் படைச்சான். அதை விட சக்தி வாய்ந்த படைப்பா இரும்பு அல்லாஹ் படைச்சான். இரும்பை விட சக்தி வாய்ந்த படைப்பு நெருப்பு அல்லாஹ் படைச்சான். நெருப்பை விட சக்தி வாய்ந்த படைப்பு தண்ணி அல்லாஹ் படைச்சான். தண்ணியை விட சக்தி வாய்ந்த படைப்பு காத்து அல்லாஹ் படைச்சான். மலக்குமார்கள் கடைசியா ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இது எல்லாத்தையும் விட ஒரு சக்தி வாய்ந்த படைப்பு இருக்கா? இருக்கு. அவன் யாரு? அவர்கள் தான் மூமின்கள், அல்லாஹ் பயப்படக்கூடியவர்கள். அவர்கள்ட்ட பல சிபாத்துகளை தான் இப்ப முதலாவது இதுல சொன்னேன். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சிபாத்தை மென்ஷன் பண்ணி பேசுறாங்க. எப்படியாப்பட்ட மூமின் தெரியுமா? வலது கையால சதக்கா கொடுத்து இடது கைக்கு தெரியாத மூமின். வலது கையால சதக்கா கொடுப்பாங்க, இடது கையால தெரியாத மூமி. பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் போட்டு காட்டுறது இல்ல, ரகசியமாக செய்யக்கூடிய சதக்கா. இந்த காலத்துல பாதிக்கப்பட்ட பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. செல்வந்தர்கள் ஏழைகள் இல்ல கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே. 4 தட்டு தண்ணியால ஒரு செல்வந்தரை ஊடு தாண்டி இருக்கி 5வது தட்டுல போயிட்டு தண்ணி இல்லாம தண்ணிய தேடுறாரு. தண்ணி குடிக்க வேண்டியதானே, மழை தண்ணி தானே. அல்ல அந்த தண்ணி அவருக்கு நீ தாகத்தோட தான் இருக்கணும்னு சொல்லி அல்லாட முடிவு. அல்லா நினைச்சா ஒரே தண்ணி எங்களுக்கு குடிக்கவும் மேலும், தண்ணி பக்கத்துல இருக்கும், அதே தண்ணியை குடிக்க வைக்காம இருக்க வேண்டும். அல்லா அவனுடைய சக்தி அல்லா பாது. மேலாங்க பெரிய ஒரு கோடீஸ்வரர், கார் மட்டும் அவரை பாதுகாக்கப்பட்டிருக்கு, மத்த எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஒரு தண்ணி பொட்டலுக்காக வேண்டி கியூல நிக்கிறாரு. மேலான சோதர்களை பெரியார்கள், இப்படி உள்ள நிலைமை எல்லாம் மாத்திட்டான். அதனால அவங்க பாவம் செஞ்சாக்க நாங்க நல்லவர்கள் கருத்தில் அல்லா விலகப்படுத்துறாங்க. கண்ணியமான இதுதான் வாழ்க்கை. நேற்று பொருளாக இருந்தது, இன்றைக்கு குப்பையாக மாறிச்சு. அல்லா விலகப்படுத்த அடியானே, இவ்வளவு காலம் இந்த குப்பையை தான் நீ நேசிச்சு கொண்டிருந்தாய் அடியானே. இந்த குப்பையை தான் கட்டி புடிச்சு போட்டுக்கொண்டு என்னைய மறந்து என்னின் பக்கம் வராம மஸ்ஜிதுக்கு விரண்டு ஓடிக்கொண்டிருந்தாய். இன்றைக்கு குப்பை நீ மட்டும் தான் பெற. சாலிஹான் அமலோட வாண்டு சரி அல்ல எனக்கு உங்களுக்கு விலகப்படுத்துறான். சதக்கால விடயங்கள், உங்களோட குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க, பொதுவான உதவிகள் செய்யுங்க. நிறைய பேர் கஷ்டத்தோட இருக்கிறாங்க. உடுப்பில்லா பெண்கள், உடுப்பில்லாம் பெண்கள் கண்ணியமான சோதரர்கள், உடுப்பில்லாத விஷயத்தை யாருக்கிட்ட செல்ல மாட்டாங்க. எங்களை பெண்களை போட்டு கொஞ்சம் ஏரியாக்களுக்கு போயிட்டு பார்க்கணும். மேலான சோதரர்களே, எங்களையால் ஏந்திய சதக்காக்களை கொடுத்து நாங்க உதவுவோம். அப்படி அல்லா ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை எல்லாம் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அனைத்து மன்னிச்சியா அல்லாஹ். எங்கள் அனைத்து குற்ற குறைகளை மன்னிச்சியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். நாட்டு நிலைமைகளை சீராக்கியா அல்லாஹ். எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் இல்லாமலாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய ஒவ்வொருத்தரையும் சாலிஹானவர்களா யா அல்லாஹ் வாழ வச்சியா அல்லாஹ். எங்களுடைய ஒவ்வொருத்தர் இறுதி முடிவு நல்லதாக ஆக்கியா அல்லாஹ். எங்களுடைய உம்மாப்பட பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய உம்மாப்பட பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய பிள்ளைகளை யாருக்கிட்டையும் கையேந்த வச்சிடாதே அல்லாஹ். முழு உலகத்துக்கும் தீனை சுமக்கக்கூடிய தாய்களை சாலிஹான பிள்ளைகளை அல்லாஹ் ஒவ்வொரு வீடுகளில் யாழ் உருவாக்கியா அல்லாஹ். இன்னும் அறிமுகப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை யாழ் எங்களுக்கு தாயா அல்லாஹ். யாருக்கிட்டையும் யாழ் கையேந்தக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கிறாதே அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை யாழ் நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். துஆக்களை ஏற்றுக்கொள்வாயா. வாஹிர் தாவானா